ஆடையின்றி அணிகிறார்கள். இதை இதுவரை இவர்கள் சரியாக உணர்ந்து கொண்டு இருப்பது வரை சரிதான். இதை கொஞ்சம் தவறாக மார்க்கெட்டிங் பண்ணி விடுகிறார்கள் நம்மவர். அந்த மார்க்கெட்டிங் பண்ணுவதில் தான் இந்த ஆன்மீகத்தினுடைய ரகசியம் பிடிபடவில்லையே ஒழிய, அப்போ அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் சொன்னது மாதிரி ஏறாது என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். அடுத்து இன்னொரு விஷயம், ஒரு குவாலிஃபிகேஷன் சொல்லுகிறார் ஞானிகளுக்கு. சித்தத்திலே வாசனை ஏறாமல் எவ்வளவு விவகாரம் பண்ணினாலும் விரோதமில்லை. இன்னொரு குவாலிஃபிகேஷன் கொடுக்கிறார். அதை வள்ளுவன் கூட சொல்லுகிறாருங்களா, பொய்மையும் வாய்மையிடத்து மாறி. உள்ளுக்குள்ள இன்டென்ஷன் இல்லை, இது சட்டத்தில் சொல்லுவார்கள். without malice intention he has committed this crime என்று கூறுவார். இந்த குற்றம் எந்த விதமான எண்ணங்கள் உள்நோக்கமற்று செய்யப்பட்டது. ஒரு குழந்தை தன்னுடைய தாயை காப்பாற்றுவதற்காக, தாயினுடைய அழுகை சத்தமும் கற்பினுடைய மிகப்பெரிய கொடுமையும் நடந்து கொண்டிருக்கும் போது, ஒரு குழந்தை ஒரு கத்தியை எடுத்து, குழந்தை என்றால் ஒரு 5 வயது பையன், 7 வயது பையன், அல்லது துப்பாக்கி எடுத்து சுட்டு விடுகிறான் என்று வைத்துக் கொள்வோம். வித்தவுட் இன்டென்ஷன் he has done it. இந்த இன்டென்ஷன் இல்லாத ஒரு விஷயத்தை தான் சித்தத்திலே வாசனை ஏறாமல் எவ்வளவு விவகாரங்கள் பண்ணினாலும், அப்போ எந்த விதமான இன்டென்ஷன் இல்லாமல் எந்த காரியத்தை செய்வாரோ அவர் ஒரு ஜீவன் முக்தனாகத்தான் இருக்க முடியும். குழந்தை அதே நிலையில் தான் செய்கிறது. தாயிடம் அது கேட்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நீங்கள் பார்த்தீர்களானால், சில விஷயங்கள் நாம் அது கமிட் பண்ணும்போது சங்கட்டமாக இருக்கும். அப்போது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் எந்த விதமான இன்டென்ஷன் இல்லாமல் செய்தால் நிச்சயமாக உங்களுடைய சித்தமாகிய ஞான குலத்திலே எந்த விரோதமும் வராது என்று கூறுகிறது. அப்புறம் இன்னொரு இடத்துல நல்லா சொல்கிறது, ஆத்மா எங்கு நிறைந்திருந்தாலும் ஆத்மாபிமானம் உள்ள சூட்சும புத்தி உள்ளவனுக்கே அது விளங்கும். இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். ஆத்மா எல்லையற்றது, எங்கும் நிறைந்திருக்கிறது என்றெல்லாம் நாம் பேசிக்கொண்டிருந்தாலும் ஏன் எல்லோருக்குள்ளும் வரவில்லை என்பதை சொல்லும்போது பகவத்கீதை கூட எடுப்பிலே 18வது அத்தியாயத்திலே தீர்க்கமாக சொல்லிவிடுகிறது. இதை யாருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், யார் இதை கேட்க மாட்டார்கள் என்று ஒரு குவாலிஃபிகேஷன் வைத்து விடுகிறது. அதே மாதிரி விவேக சூடாமணியிலையும் சொல்லிவிடப்படுகிறது, பிரம்மானந்த யுக்தியிலும் சொல்லுகிறது. இது விவேகிகளுக்கு அல்ல, அமுமூச்சுக்களுக்கு அல்ல, விவேகிகளுக்கு மட்டும்தான் இந்த பாடம் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும், அல்லது முமூச்சுகளுக்குத்தான் இந்த பாடம், இந்த ஞான கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த பிரமானந்த யுக்தியவோ விவேக சூடாமணியவோ கைவல்ய உணர்வுத்தையோ நாம் படிக்கும்போது நமக்கு கடுமையாக இருக்கிறது என்றெல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறோம் அல்லவா. அது கடுமையான விஷயமாக இருந்தால் கூட அந்த கடுமையான விஷயத்தை உணர்வதற்குரிய சூட்சும புத்தி இல்லாதவனாக இருந்தால் இதை உணர முடியாது, அல்லது அவர்களுக்கு இது விளங்காது என்பதைத்தான் இது கூறுகிறது. அப்போ அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வைக்கிறது. நீ இந்த பாடத்திட்டத்தெல்லாம் படிச்சிட முடியாது. சித்தர்கள் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு பிறகு வேதாந்தத்தையும் வேதங்களையும் விட்டொழிப்பது எக்காலம் என்று கேட்கும் அளவுக்கு வந்துவிட்டது. சுவாமி விவேகானந்தர் கூட தீர்க்கமாக சொல்லுகிறார், all spiritual rituals are secondary to know the God. எல்லாமே ஸ்ரீ ரமணர் கூட ஒரு இடத்தில் அழகாக சொல்லுகிறார். பெரிய பெரிய ஞானிகள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள், படிப்பறிவு என்பது ஒன்றுமில்லை, பட்டறிவு கூட
கொஞ்சம் கொஞ்சம் அதுவும் அந்த சிக்கல் தான். ஆனால் சுய அனுபூதி அறிவு இருக்கிறதே, அதுதான் மாபெரும் ரகசியம் என்று கூறப்படுகிறது. அப்படி என்றால் என்ன? இன்றைக்கு அது அறிவியல் பூர்வமாக வந்துவிட்டது. எப்படி எனக்கு சுய அனுபூதி வரும்? நான் ஒன்றை முழுவதுமாக உள்வாங்கி காலம் கருதி கலங்காது காத்திருப்பர் ஞாலம் கருதுவோர் என்ற வள்ளுவனுடைய வாக்கைத்தான் நம்ம இதில் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த மாதிரி விஷயங்களை நான் பேசுகின்றேனே, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கேட்கின்றீர்களே, படிக்கின்றீர்களே, ஆன்மீகங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது வயதானவர்களுக்கு இல்லை, இன்றைக்கு இருக்க இளைஞர்களுக்குத்தானே. இந்த ஆன்மீக விஷயங்களை முழுவதுமாக உள்வாங்கும் தன்மை யாருக்கு இருக்கிறதோ, அந்த உள்வாங்குகின்ற மூளையிலே பதிவு செய்கின்ற தன்மை யாருக்கு இருக்கின்றதோ, அதைத்தான் இன்றைக்கு நாம் அப்சர்வேஷன் வித்தவுட் பிரிடாமினேஷன் என்று கூறுகின்றோம். ஒரு ஞான நிலையை அடைவதற்கு இத்தனை ஆண்டுகள் ஆகலாம். அது மரபணு ரீதியாக, மரபணு திறன் ரீதியாக இளமை வயதிலே பலருக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் பயிற்சியாலும் பெறலாம். எப்பொழுது? அதை உள்வாங்கி. இப்போ சொல்லுகிறாங்க, தத்துவம் அசி என்றால் நீ அதுவாக ஆகிறாய். அது என்பது எனர்ஜி. இப்படியெல்லாம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இதை பற்றி நமக்கு கருத்து முரண்பாடுகள் நம்முடைய அறிவை வைத்து பார்க்காமல், அங்கே தான் நீங்கள் ஞானத்தை, உண்மையான ஆன்மீகத்தை, இந்த பூமியினுடைய ஆன்மீகத்தை, இந்த பூமியில் பிறந்து வந்த ஆன்மீகத்தை, நம்மளுடைய மூலமாகிய பல்வேறு ரகசியங்களை புரிய முடியும். மறுபடியும் சொல்லுகின்றோம், இதை கேட்பவர்கள் முழுவதுமாக உணரத்தக்கவர்களுக்கு மட்டும்தான் இது சேரும். நான் பேசுகின்ற ஒவ்வொன்றும் இது ஏதோ ஒரு தத்துவங்களை விளக்குவதல்ல. அப்போ நாம் அப்சர்வேஷன் வித்தவுட் பிரிடாமினேஷன் என்ற ஒரு கொள்கையில் இருக்க வேண்டும். எப்படி? முழுவதுமாக உள்வாங்கிவிட்டு அந்த உள்வாங்கிய விஷயத்தை நமக்கு நம்முடைய வேதாந்தங்களில் இருக்கிறதல்லவா, சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் என்று இருக்கிறதல்லவா, உள்வாங்கு, சுய அலசல் பண்ணு, பிறகு அதிலே அப்ளிகேஷன் பண்ணு. நமக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா, எல்லா கருத்துக்களையும் உள்வாங்கிய உடனே அப்ளை பண்ணி உடனே நல்லது கெட்டது புரிந்து கொள்ளும் அளவுக்கு ஃபிசிக்கல் லெவலில் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் ஆன்மீகம் என்பது, அதனால தான் அவங்க கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர்லாம் சொன்னது. ஏன்னா அந்த விஷயத்தை உணர்ந்துக்கிட்டே வர்றது மாதிரி உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியாது. இப்போ உங்களுக்கு ஏன் தெரியாமலே இருக்குது, உண்மையான ஆன்மீகம் ஏன் தெரியவில்லை, ஏன் இந்த ஜீவன் முக்த நிலையை பற்றி தெரியவில்லை. ஆனால் ஜீவன் முக்தன் தானா நீங்கன்னா, பிறக்கும் போதே ஜீவன் முக்தன். அதைத்தான் பிறந்த அன்றைக்கே ஜீவன் முக்தன். அந்த ஜீவன் முக்த நிலையை உடைத்து விட்டு, அது இவர்கள் சாதாரணமாக சொல்லுவார்கள், எண்ணங்களினால் உடைத்துவிட்டு, ஆசையினால் உடைத்துவிட்டு. ஆம், ஆனால் மறுபடியும் உடையாத நிலை ஒன்று உள்ளே இருக்கிறதல்லவா. ஆம், அந்த உடையாத நிலை. அப்போ ஜீவன் முக்தனாக இருந்து ஜீவன் முக்தனில் மீது அழுக்கு பூசப்பட்டு இருக்கிறது. எண்ணங்களினால், அறிவினால், ஆசையினால், பேராசையினால், இவங்க காம குரோத மதம் ஆச்சரியங்கள் என்று எப்படியோ. இப்போ அதை விளக்கிட்டா மறுபடியும் பியூரிஃபை ஆகுது. நினச்சி பாருங்க. அதைத்தான் நம்ம கனவற்ற உறக்கத்தையும் நம்ம கருவறையில் இருந்த நிலையும் நாம் அடிக்கடி சொல்லுவது. அப்போ ஜீவன் முக்தனாக இருந்தவன் அப்போ